25 2 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க இருக்கிறோம். The book of Hebrews chapter 10 verses 24 and 25. 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அடுத்த வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். Acts of the Apostles chapter 2 verses from 42 to 47. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வரைக்கும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளை ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது எபிரேயர் 10 24 25 2 வசனத்தையும் டேவிட் இப்பொழுது வாசிப்பார். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற இல்லாவிட்டால் கேட்க போகிற தேவ செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு இணைக்கப்பட்டு நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு இணைக்கப்பட்டு நிலை நிற்பது. Stay connected to the body of Christ. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எபிரேயர் காப்பியம் மிக தெளிவாக
இன்றைக்கு நம்முடைய சபைக்கு மிக சிறந்த சத்தியத்தை அவர் எடுத்து சொல்றார். என்ன சொல்றாரு? அவரு சபையில் இருக்கிற மக்கள் இரண்டு விதமான பிரதான குணங்கள் உடையவர்களாய், ஒன்று அன்பு, இரண்டாவது நற்கிரியை. அன்பு, நற்கிரியை. அன்புனா நீ 2 பஜ்ஜி வாங்கி கொடுத்தா நான் உனக்கு 2 பஜ்ஜி வாங்கி கொடுக்கிறது அன்பு. நீ 2 போட்டா வாங்கி கொடுத்தா நான் உனக்கு 4 போட்டா கொடுக்கிறது அன்பு. அது அன்பு வந்து தெய்வீகமானது, மனுஷிகமானதல்ல, உணர்ச்சி பூர்வமானதல்ல, அது தெய்வீகமானது. இந்த வசனம் சொல்றது வந்து சாதாரண சகோதர அன்பல்ல. இந்த மாதிரி பஜ்ஜி கொடுத்து பஜ்ஜி வாங்குறது, போட்டா கொடுத்து போட்டா வாங்குறது, இந்த அன்பு. இந்த வசனத்தில் என்ன சொல்றதுன்னா, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் நாம் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒரே ஒரு வார்த்தையில ரத்தன சுருக்கமா இதனுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்ல போனால் நான் என்ன சொல்வேன்னா, தேவனின் மக்களுடன் அடிக்கடி ஒன்று சேருங்கள். தேவனுடைய மக்களுடன் அடிக்கடி ஒன்று சேருங்கள். அப்படி சேர்ந்தீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம வந்து அன்புக்கு ஏவப்படுவோம், நற்கிரியைகளுக்கு ஏவப்படுவோம். Gather often with God's people. கிறிஸ்துவுக்குள்ளான மற்றவர்களுக்கான அன்பின் கிரியினாலே கட்டாயம் வெளிப்படும். அதாவது நீ உண்மையிலேயே கிறிஸ்தவனா இருந்தீனா, உன்னிடத்துல நான் வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு. கிறிஸ்து வந்து ஒரு கட்டளை கொடுத்தார், நீ உன்னில் அன்பா இருக்கிறது போல மற்றவர்களில் நீ எப்படி இருக்கணும்? அன்பா. அப்போ நாம் நம்மை நேசிக்கிறோம், நம்மில் அன்பு கூறுகிறோம், நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறோம். ஆனா சபை எதுக்கு இருக்குதுன்னா, நம்மில் இருக்கிற அன்பை நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துகிறவர்களுக்கு கொடுக்கிறதுதான் இந்த சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆதி காலத்து திருச்சபையில, ஆரம்ப கால திருச்சபையில நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அவர்கள் ஒருவரப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம். இதற்கு என்ன காரணம்னா, புதிய விசுவாசிகள் சபைக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அவர்களுக்கு என்ன தேவை? நற்கிரியைகள் தேவை. அந்த அன்பும் நற்கிரியைகள் எது கிடைக்கும்? திருச்சபையில் கிடைக்கணும். ஆனா இப்ப அது இல்ல. பேச ஒருத்தர் பேசுறது கூட இல்லை, ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் சிரிக்கிறது இல்லை. நான் அவங்களை பார்க்கும்போது எனக்கு அழற மாதிரி. ஏன்னா உங்களை பார்த்த உடனே நீங்க
உங்களை பார்த்தா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா என்ன முறைக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அதனால உங்களை பார்த்த உடனே நான் என்ன பண்றேன், இந்த சிஸ்டர் இதை மறைக்கிறாங்க, எவ்வளவு ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, இந்த பிரதர் எவ்வளவு ரொம்ப கோபமா இருக்கிறாரு, அதனால புலி மாதிரி சீரிக்காம என்ன பண்றது, அதனால விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாரையும் குத்தக்கூடியவர்களாக உள்ளம் பற்றி மாதிரி. ஆனா வசனம் நீங்க அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுதுன்னா அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ பயணத்தை போன்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ பயணத்தை போன்றது. இந்த கிறிஸ்துவ பயணத்தை எப்படி நடத்தணும்? 2 பேரா, 3 பேரா, 4 பேரா, 5 பேரா சேர்ந்துதான் கிறிஸ்தவ பயணத்துல நாம் எல்லாரும் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வந்து நான் திருச்சபையில் இருக்கிறேன், நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர மாட்டோம், நான் தனியா தான் நடப்பேன்னா நீ கிறிஸ்தவனே. கிறிஸ்தவன் எப்பொழுதும் என்ன விரும்புவான்? யாருக்காவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாமா? யாருக்கெல்லாம் அன்பு இல்லாதவங்க கிட்ட அன்பு காண்பிக்கலாமா அப்படின்னு தான் பாப்பானே தவிர கிறிஸ்தவனா இருக்கிறவன் தன்னலம் உள்ளவன் அல்ல. கிறிஸ்தவனா இருக்கிறவன் உண்மையான கிறிஸ்தவன் வந்து தன்னலம் உள்ளவன் அல்ல. அவன் யாருக்காவது உதவி செய்யலாமா? யாருடைய காயத்தையாவது கட்டலாமா? யாருடைய கண்ணீரையாவது துடைக்கலாமா? யாருடைய பலவீனத்தையாவது பெறனா மாற்றலாமா? யாருக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலாமா? சமாதானத்தை கொடுக்கலாமா? அன்பு கூறலாமா? இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைய உலகத்தை பாருங்க. உலகம் என்ன செய்யுதுன்னா மனுஷனை இன்றைய உலகம் தனிமைக்குள்ளாக்கி. நீங்க கேட்கலாம், எப்படி தனிமைக்குள்ளாக்கி? இந்த கைபேசி பாருங்க, இந்த கைபேசி இது மனிதனை என்ன பண்ணிடுச்சு? தனிமைக்குள்ளாக மாற்றி. அம்மா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அப்பா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தம்பி கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் செல்போனை வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்து. அப்போ மனிதன் எப்படி இருக்கிறான்? ஒன்றா இருக்க வேண்டியவன், கூடி வாழ வேண்டியவன், மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவன், சந்தோஷமா இருக்க வேண்டியவன், அன்பா இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கிறான்? அன்பெல்லாம் இருக்கும் போது செல்போன் மேல போயிடுச்சு. அன்பெல்லாம் இருக்க போயிடுச்சுங்க, செல்போன் மேல போயிடுச்சு. ஆகியோட திருச்சபையில எப்படி இருக்கிறாங்கன்னா ஜனங்க இந்த காலத்துல தனியா வந்து தனியா இங்க என்ன நடக்கல? ஒருவருடைய அன்பு இன்னொருவருக்கு கிடைக்கல. ஒருவருடைய நற்கிரியைகள் இன்னொருவருக்கு கிடைக்கல. ஆனா நீங்க வருஷத்துல 52 வாரம் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு ஏவுதல் வரும். என்ன ஏவுதல்? என்னில் இருக்கிற அன்பை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். என்னில் இருக்கிற நற்கிரிகளை நான் மற்றவர்களுக்கு செய்யணும், நற்கிரிகளை செய்யணும் அப்படின்ற ஏவுதல் நீ திருச்சபைக்கு ஒழுங்கா வந்தீங்கன்னா உனக்கு உண்டாகும். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம தான் எப்படி இருக்காங்க? இணைக்கப்பட்டிருக்கோம். இணைப்பு என்ன செய்யும்? முதலாவது காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இணைப்பு சபையில என்ன அர்த்தம்? நாங்கள் இணைந்திருக்கிறோம். பாருங்க, இந்த தோள் பட்டையில இந்த எலும்பு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்போடு இந்த கையில இருக்கிற 2 எலும்பு இணைஞ்சிருக்கு. இந்த 2 எலும்புக்கு முன்னால இந்த மணிக்கட்டுல 8 எலும்பு இருக்குது. அதுவும் இந்த 2 எலும்பும் இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 8 எலும்புக்கு அப்பால 5 எலும்பு, இந்த இடத்துல 5 எலும்பு. இந்த 5 எலும்பும் இந்த 8 எலும்போட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சரீரத்துல ஒவ்வொரு பாகமும் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவாகிய சரீரத்துல நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஏன் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்முடைய விசுவாசத்தை இணைப்பு பலப்படுத்தும். நீ சபையில இணைக்கப்பட்டிருந்தால், சபையில நீ ஒருமித்திருந்தால் நீ எப்படி இருப்ப? விசுவாசத்தில் பலப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே நம்ம மற்ற விசுவாசிகளோடு கூட்டுறவுல தோழமையில இருப்போம்னா விசுவாசம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தெளிவடைய செய்யும். அது மாத்திரமல்ல, நாம் திருச்சபையில பங்கு பெறும்போது மற்ற விசுவாசிகளுடன் நாம் திருச்சபையில பங்கு பெறும்போது நமக்கு இந்த திருச்சபையில போதனை கிடைக்கிறது. இந்த திருச்சபையில சாட்சிகள் சொல்லப்படுகிறது. இந்த திருச்சபையில ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த போதனை, இந்த சாட்சிகள், இந்த ஜெபம், அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசியினுடைய, ஒரு மூத்த விசுவாசியினுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு என்ன செய்யும்? உன்னை ஸ்திரப்படுத்தும். உன்னை என்ன பண்ணும்? ஸ்திரப்படுத்தும். ஆகவே நீ என்ன பண்ணணும்னா சபையில எப்படி இருக்கணும்? தனித்தனியா இருக்கக்கூடாது, இணைக்கப்படும். அல்லேலூயா. நீ சபையில கூடி வரும் பொழுது, சபையில கூட்டுறவுல இருக்கும் போது, சபையில நீ தோழமையில் இருக்கும் பொழுது உனக்கு இந்த கூடுகை ஊக்கத்தை கொடுக்கும். இந்த கூடுகை என்ன செய்யும்? ஊக்கத்தை கொடுக்கும். உனக்கு ஒரு ஏவுதல் உண்டா? என்ன ஏவுதல்? என்னிடத்தில் நற்கிரிகள் இருக்கின்றன, நான் நல்ல காரியத்தை பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு செய்யணும், பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கு செய்யணும். என்னிடத்தில் அன்பு இருக்குது, என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற சகோதரி அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்க மேல நான் அன்பு செய்யணும்னு சொல்லி நீங்க இவ்விதமாக சபைக்கு வரும்போது, இந்த கூடுகையில பங்கு பெறும்போது, இணைப்போடு இருக்கும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு? ஊக்கப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் எப்படி வரும்?
விசுவாசம் எப்படி வரும்? நம்ம கூடி வரும், ஒன்று சேர்ந்து கூடி வரும் பொழுது விசுவாசம் என்ன பண்ணும்? ஒருமித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வேத வசனத்தினால வரும். ஆகவே ஒரு கூட்டுறவில, ஒரு ஐக்கியத்துல பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்து? விசுவாசத்தை ஊட்டி நம்மை வளர்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய யுத்தங்களுக்கு நம்மை தயாராகிறது. ஏன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்தபடியாக நம்ம திருச்சபையில இணைக்கப்பட்டு இருப்போமானால், ஒன்று சேர்ந்து இருப்போமானால், இந்த ஒற்றுமையானது தைரியத்தை வளர்க்கும். ஒற்றுமையானது என்ன செய்யும்? பயமெல்லாம் நீக்கி, பயமெல்லாம் நீக்கி நமக்குள்ள என்ன வரும்? தைரியம் வரும். அதனாலதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவங்க என்ன பண்ணாங்க? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தவர்கள் என்று சொல்லி இணைக்கப்பட்டிருந்த விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது என்ன நடந்தது? அவர்கள் தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? இணைக்கப்பட்டிருக்கணும், கூட்டுறவுல இருக்கணும், தொடமையில இருக்கணும், ஒன்று சேர்ந்து இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தோம்னா தைரியத்தை இந்த ஒற்றுமையானது என்ன செய்யும்? உற்பத்தி செய்யும். அடுத்தபடியாக அல்லேலூயா, நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டு இருப்போமானா, ஒற்றுமையா இருப்போமானா, ஒன்று சேர்ந்து இருப்போமானா என்ன நடக்கும்? இந்த அனுபவம் ஆவிக்குரிய வல்லமையை சிருஷ்டிக்கும். இந்த அனுபவம் என்ன செய்யும்? ஆவிக்குரிய வல்லமையை சிருஷ்டிக்கும். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்க. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவர் விழுந்தால் அவன் உடனாடி அவரை தூக்கி விடுவான். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார். சபையார் சும்மா இருந்தாங்களா? எல்லாரும் இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்து சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எந்த போதகரும் சொல்லல. அவங்க போதகரை சிறைச்சாலையில வச்சவங்க வீட்டுல யாருமே காட்டாம எல்லாரும் எங்க வந்தாங்க?
சபையார் எல்லாரும் ஊக்கமாக செல்கிறார்கள். சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஊக்கமா செல்கிறாங்க. காரணம் என்ன? என் சரீரத்துல ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு இடத்துல வலி ஏற்பட்டுச்சுன்னா, இன்னொரு கை சும்மா இருக்கும், உடனே கொடுக்கலாம். காயம் கண்ணு பார்க்கணும். கண்ணு என்ன பார்க்குது? கால் இடிச்சுச்சு. ராத்திரி எனக்கு இடிச்சுச்சு கால். இடிச்சப்போ நான் காலில் இருக்கிற விரலை பார்த்தேன். விரலை தடவி பார்த்தேன். அது மாத்திரம் இல்லை, அந்த விரல்ல காயம் ஏற்பட்டுதான் பார்த்தேன். காயம் ஏற்பட்டுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? மருந்து எடுத்து. அதே மாதிரியாக சபை. ஒரு சபையில சபை தலைவருக்கு பிரச்சனையா? சபை என்ன பண்ணுது? ஒன்று கோடி வந்து என்ன பண்ணுச்சு? சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது சபையானது ஒற்றுமையில் கூடி வந்து செபித்தது. எதற்காக செபித்தது? எங்கள் சபையுடைய போதகரை நீங்க விடுவிக்கணும். தேவன் என்ன பண்ணாரு? தம்முடைய தூதனை அனுப்பினார். இதை நாங்க எங்க பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அடுத்தது கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்ம இணைக்கப்பட்டாதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும். நாம் இணைக்கப்பட்டால்தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இணைப்பானது ஆவிக்குரிய வளர்ச்சியை அபிவிருத்தி செய்கிறது. இப்ப பாருங்க, இந்த கட்டடத்தை பாருங்க. இந்த கட்டடத்துல ஒரு செங்கலை வச்சுட்டு மற்ற செங்கல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கிற சுவர் இந்த இடத்துல இருக்குமா? இருக்குங்களா? இருக்க. ஒரு செங்கல் வச்ச உடனே மேஸ்திரி என்ன பண்றாரு? அடுத்த செங்கலை எடுத்து அதற்கு இடையில சிமெண்ட் கலவையை போட்டு என்ன பண்றாரு? அதை பொருத்துகிறார். ஒன்னொன்று ஒண்ணு இணைக்கிறார். இணைக்கப்பட்ட செங்கல்கள் எல்லாம் சேர்ந்த பிற்பாடு அது எப்படி மாறுங்க? ஒரு சுவரா. அதே மாதிரிதான் திருச்சபையில இந்த கட்டத்துக்கு எத்தனை செங்கல்கள் அவசியப்பட்டிருக்கும்? அந்த செங்கல்லாம் ஒன்னா இணைக்கப்பட்டிருப்பதனாலதான் இந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இது கட்டடமா என்ன செய்யுது? வளர்ந்து அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே கர்த்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அபிவிருத்தி செய்யக்கூடியது சபை கூடி வந்தது. சபை கூடி வந்தால்தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை அபிவிருத்தி செய்ய முடியும். ஏன்னா நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் கற்றுக்கொள்கிறோம். அவன் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவ வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த தேவ வசனம் எனக்கு என்ன செய்யுது? சீர்திருத்தலுக்கு நான் என்னை நடத்துகிறது. அந்த தேவ வசனம் என்ன செய்து என்னை கடிந்து கொள்ளுது. நான் தவறான வழிக்கு போகும்போது அந்த தேவ வசனம் என்னை திருத்துகிறது. ஆகவே நான் என்ன பண்றேன்? இந்த தேவ வசனத்தை கேட்டு 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 இந்த போதனையின் மூலமா நான் சீர்திருந்தி சீர் பொருந்தி நாள் காலப்போக்கில் நான் எப்படி மாறுறேன்? ஒரு சீஷனாய் மாறுறேன். எப்படி
எப்படி மாறினாங்க? ஒரு நான் சொன்னதெல்லாம் கேட்கு எங்கேயாவது கவனத்தை வச்சு உட்கார்ந்துறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியமா? சில பேர் சொல்றாங்க 4 வாரம் சர்ச்சைக்கு போனோம். அது உங்க இஷ்டம். நீ செங்கலை போல தனியா பிரிந்து இருக்கணும்னா இரு, இல்ல சுவரா கட்டி எழுப்பணும்னா ஒன்னா வா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 27:17 வாசிங்க. நீதிமொழிகள் 27:17. டேவிட், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கரைப்பிடிக்கிறான். 27:17 இரும்பை இரும்பு என்ன செய்யும்? கருக்கிடும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை என்ன பண்றான்? கருக்கிடுகிறான். கருக்கிடுகிறான் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கூர்மையாக்குகிறான். கருக்கிடுகிறான் அப்படின்றது தமிழ் வார்த்தை, ஆனா அந்த வார்த்தை நமக்கு புரியாது. அப்ப இரும்பு என்ன செய்யும்? கூர்மையாக்கும். அதே மாதிரி சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுடைய முகத்தை என்ன பண்றான்? கூர்மையாக்குகிறான். எதற்காக கூர்மையாக்குகிறான்? நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? சவால்கள். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற சவால்கள் வரும். சவால்களை நம்ம என்ன பண்றோம்? உரையாடல் மூலமா சவால்களுக்கு பதில் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, சவால்கள் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் தெய்வீக ஊக்கம் நமக்குள்ள இருப்பதனால அந்த சவால்களை நாம் என்ன செய்யறோம்? தைரியமாய் சந்திக்கிறோம். அந்த சவால்களை எப்படி பண்றோம்? தைரியமா சந்திக்கிறோம். அடுத்தபடியாக ஆலயத்துக்கு ஏன் வரணும்? ஏன் ஒன்றாக கூடணும்? ஏன் ஒரே குடும்பமா இருக்கணும்? ஏன் நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷரிடத்துல ஒப்புவி. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? போதிக்கப்பட்ட சத்தியம், நல்லா கவனிங்க, போதிக்கப்பட்ட சத்தியம் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு என்ன செய்யுது? விசுவாசிகளினுடைய ஒரு சந்ததியாகத்திலிருந்து சரீரத்தில் உள்ள இன்னொரு சந்ததிக்கு கடந்து செல்கிறது. நீ இந்த திருச்சபையில கேட்டவைகளை உன்னுடைய புருஷனுக்கு சொல்லுவ, உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவ, உன்னுடைய தகப்பனாருக்கு சொல்லுவ, உன்னுடைய தாயாருக்கு சொல்லுவ. அப்போ இந்த திருச்சபையில பிரசங்கிக்கப்பட்ட சத்தியம் விசுவாசியினுடைய ஒரு சந்ததியோடு நின்று போவதில்லை. அதனாலதான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்றாரு? நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. அந்த உண்மையுள்ள மனுஷன் யாரு? நான் உங்களுக்கு 11 வசனம் பாருங்க. அந்த
நான் வந்து சத்தியத்தை சொன்னா சீஷர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா போதிக்கப்பட்ட சத்தியம், போதிக்கப்பட்ட உண்மை எப்படிப்பட்டது? வலையை போன்றது. அந்த வலையை எடுத்துக்கிட்டு அகராவத்துக்கு, குமரப்ப நகருக்கு, மிஷின் காம்பவுண்டுக்கு, மற்ற இடத்துக்கு போய் மீன்களை பிடிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:11 வாசிங்க. எபிரேயர் 12:11. கர்த்தருடைய அருமையானவர்களே, திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. சிக்ஷை என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வந்து கரெக்ஷன் அப்படின்னு. இப்ப பாருங்க, நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நான் தப்பு செய்தா என்னுடைய தாயாருடைய தாயார் 2 பேருமே என் கையில ஒரு அடி போடும். ஏன் அடி போடுவாங்க? நான் முதல்ல நான் செய்தது தவறுன்றதை என்ன பண்ணோம்? உணரணும். அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நான் எடுக்கிறோம். 3வது என்ன பண்ணோம்? அந்த தவறை விட்டுணும். 4வது என்ன பண்ணோம்? தவறுக்காக மனம் வருந்தி பெரியவங்க மன்னிப்பு. அதுக்காக தான் எங்க வீட்டுல பிறந்து வச்சது. புரியுதுங்களா? ஆண்டவரும் என்ன வச்சிருக்கிறார்? சிக்ஷையை வைத்திருக்கிறார். சிக்ஷை வந்து எங்க இருக்குது? திருச்சபையில் இருக்குது. போதிக்கிற நாங்கள் சிக்ஷையையும் போதிக்கிறோம். எதற்காக போதிக்கிறோம்? இப்போ தற்காலத்துல சிக்ஷையை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது இன்பமா இல்ல, துன்பமா இல்ல, கஷ்டமா இல்ல. ஆனா அந்த சிக்ஷையானது, அந்த சிக்ஷைக்கு பின்னால நீ கெட்டவனா மாறக்கூடாது, நீ துன்மார்க்கனா மாறக்கூடாது, நீ மோசமுள்ளவனா மாறக்கூடாதுன்ற அன்பு உள்ளம் அந்த சிக்ஷைக்கு பின்னால இருக்குது. ஆகவே சிக்ஷை கொடுக்கும் போது பெரியவங்க எப்படி கொடுத்தாங்க? இப்போ உனக்கு வலி இருக்கும், இப்போ உனக்கு வேதனையா இருக்கும், ஆனா பின்னால ஒரு நாள் நீ யோசனை பண்ணி பார்ப்ப அப்படின்னு என்கிட்ட சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமென். ஆகினால சிக்ஷிக்கிறது வந்து நம்முடைய பிள்ளைகளை புறப்பட்டதுக்கு, சிக்ஷிக்கிறது வந்து எதுக்காக? தவற பெற்றவர். அந்த சிக்ஷை எங்க இருக்குன்னா நான் கூடி வருகிற இந்த சபையில இருக்குது. ஆகவே சிக்ஷிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? மெச்சூரிட்டி அடைய, முதிர்ச்சி அடைய. நம்ம யோசிக்கிறோம், நல்லதுதான் நம்ம வீட்டுல நம்மள அடிச்சாங்க. நான் இப்ப அதான் யோசிக்கிறேன். பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் எங்க வீட்டுல என்ன அடிச்சாங்க. பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து தண்ணியில உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, எங்க வீட்டுல சிக்ஷை இருக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பு இருந்தால்தான் நம்ம எப்படி இருப்போம்? வாழ்க்கையில முதிர்ச்சி அடையும். ஆகவே சிக்ஷை ஆனது என்ன பண்ணுது? முதிர்ச்சியை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபையில
இணைக்கப்படும். ஏன் ஒன்றா இணைக்கப்படுதுன்னா இந்த இணைப்பினால நமக்குள்ள என்ன வருகிறது? ஒற்றுமை வருகிறது. நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த பாஷை, நான் அந்த பாஷை, இப்படி எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் சகோதரிகள், ஆகவே எல்லாரும் செங்கற்கள், எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன வந்து வேற்றுமை இல்லாம ஒற்றுமை. அப்ப இணைக்கப்பட்டிருந்தால்தான் ஒற்றுமையும் அன்பும் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசப்படுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. எங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றாங்களோ அங்கதான் கர்த்தர் சங்கீதம் 103:3 படி ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நீங்க திருச்சபையில இணைக்கப்பட்டீங்கன்னா உங்க ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? நல் இணக்கம் இருக்கும். ஏன்னா நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதனால வெளியிருக்கிற ஜனங்களுக்கு என்ன தோணும்? இவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள், நாம் சீடர்கள் என்று விளக்கப்படுகிறோம். ஆமென். வாசிங்க யோவான் 13:34 வாசிங்க. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷன் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, நீங்க திருச்சபையில தனியா வந்து தனியா போகாம திருச்சபையில ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும்? ரெண்டு குணம் இருக்கும். என்ன குணம்? மற்றவர்களை மன்னிக்கிற குணம். மற்றவர்களை என்ன குணம் இருக்கும்? மன்னிக்கிற. அடுத்தது என்ன இருக்கும்? பொறுமை. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா கொலோசியர் 3:13 பாருங்க. கொலோசியர் 3:13. அப்போ மன்னிக்கிற அந்த குணம் எங்க இருக்கும்? திருச்சபையில். என்னுடைய சகோதரன் தெரியாம தப்பு செய்தார், அதனால நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். இவர் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய சகோதரன், இந்த சகோதரி கிறிஸ்துவுக்குள்ளான என் சகோதரி, இவங்க தெரியாம தப்பு செய்தாங்க, இவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி அந்த மன்னிக்கிற குணம் திருச்சபையில இருக்கும். அவன் மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? பொறுமை தேவைப்படுது. மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவைப்படுதுங்க? பொறுமை. நம்ம பொறுமையை எழுதிட்டோம்னா நாம் என்ன
செய்ய மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆகவே மன்னிப்பும் பொறுமையும் ஒன்னா செயல்படுகிற இடம் தான் திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் சத்தியத்தை கேட்ட நீங்க இந்த திருச்சபையிலிருந்து துண்டிக்கப்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும். எப்பொழுது ஒரு செங்கல், எப்பொழுது ஒரு ஆத்மா திருச்சபையிலிருந்து துண்டிக்கப்படுதோ, அந்த துண்டிப்பு எதை வெளிப்படுத்துகிறது? ஆவிக்குரிய ஆபத்தை வெளிப்படுத்துகிறது. சாத்தானுடைய வேலை என்ன? தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை தனிமைப்படுத்துகிற வேலை தான் சாத்தானுடைய வேலை. சத்துருவானவன் விசுவாசிகள் என்ன பண்றான்? தனிமைப்படுத்துகிறான். எதற்காக தனிமைப்படுத்துகிறான்? விசுவாசத்தில் அவங்க பலவீனர்களாயிடுவான். அவர்களை என்ன செய்யணும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10 வாசிக்கிறோம். ஆகிய கர்த்தருடைய நீங்க சாத்தானால தாக்கப்படாம இருக்கணும்னா திருச்சபைக்குள்ள இருக்கணும், இணைப்புல இருக்கணும், விழித்திருக்கணும். திருச்சபையில இருக்கணும், இணைப்புல இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன் விழித்திருக்கணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சாத்தான் எவனை விழித்திருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவர் எவனை விழுகிறாமல் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான்? வகை தேடி சுத்திக்கிறான். அதனால ஒருபோதும் இந்த இணைப்பிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, இணைப்பு அற்றுப்பானா அனலுள்ள நம்முடைய வாழ்க்கை குடியிருக்கும். எப்போ இணைப்பு அற்றும்போதோ அனலுள்ள நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? குளிர்ந்த வாழ்க்கையா மாறும். மத்தேயு 24:12 வாசிங்க. மத்தேயு 24:12. பார்த்தீங்களா? அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு என்னப்படுது? தணிந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யக்கூடாது? தணிந்து போகலாம். ஆகவே பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். நீதிமொழிகள் 18:1 வாசிக்கிறோம். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறார். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யூதாஸ் தன்னை சீடருடைய தோழமையிலிருந்து பிரித்துக் கொண்டபடியினால காலப்போக்கில் யூதாசுடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சு? அவனுடைய வாழ்க்கை சாத்தானுடைய
யூதாசுடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சுங்க? சாத்தானுடைய புகையால் மாறி. நீங்க வீட்டுல போய் லூக்கா 22:3-6 வரைக்கும் வாசிப்பாங்க. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இணைக்கப்பட்டிருக்க விரும்புகிறீர்களா? இல்ல பாஸ்டர், நான் தனியா வந்து தனியா போறேன் அப்படின்ட்டு விருப்பமா இருக்கீங்களா? நான் ஒன்னா இருப்பேன், ஒற்றுமையா இருப்பேன், கூட்டுறவுல இருப்பேன், தோழமையில இருப்பேன், ஐக்கியத்துல இருப்பேன், அன்பில இருப்பேன், நற்கிரியில இருப்பேன்னு சொல்றவங்கலாம் எழுதி நிற்பார். ஒரு தனிமையா இருக்க விரும்புறவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஆபத்துல அல்லது தனியா ஒரு செங்கல் இருந்துச்சுன்னா அந்த செங்கல் உடைஞ்சு போயிடும், ஒன்றுத்துக்கும் பயன்படாது. ஆனா ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை தூக்கி வச்சீங்கன்னா ஒரு செவரா மாறும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முதிர்ச்சி அடையணும், வளர்ச்சி அடையணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய அன்பை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும், நான் செய்கிற நற்கிரிகளை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நல்ல கிரிகளை செய்யணும் அப்படின்னு வார்த்தை உள்ளவர்கள் கையை உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, சொல்லுங்க, ஜீவனுள்ள எங்கள் தேவனே, வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நாட்கள் சமீபித்து வருகிறதை பார்த்து சபை கூடி வருவதை ஒரு சிலர் விட்டுவிடுகிறது போல நாங்கள் விட்டுவிடாமல் இருக்க இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். சபை கூடி வருவதனால சபையில் இருக்கிற நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருப்பதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். வருஷத்தில் இருக்கிற எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஆலயத்துக்கு வருவோம், விசுவாசத்தில் வளருவோம், அன்பிலே பெருகுவோம், நற்கிரியிலே பெருகுவோம், இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாயிருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில்